உடுமலைப்பேட்டை அருகே போலீசை தாக்கிய வழக்கில் தேடப்பட்டு வந்த மணிகண்டனை விசாரணைக்கு அழைத்து சென்றபோது காவல்துறையினர் மீது மணிகண்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்புக்காக மணிகண்டனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டனர் என ஐஜி செந்தில்குமார் புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். என்ன விவரம் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் சிக்கனூத்து என்ற கிராமம் உள்ளது. இங்கு மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு தோட்டமும் இருக்கிறது. அங்கு தோட்டத்தில் வேலை பார்க்கும் வேடச்சந்தூரை சார்ந்த மூர்த்தி, அவரது மகன்கள் தங்கபாண்டி மற்றும் மணிகண்டன் மூவரும் கடுமையாக சண்டையிட்டுக் கொள்வதாக அருகில் இருந்த தோட்டத்தினர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மற்றும் காவலர் அழகுராஜா இருவரும் சண்டை போட்டுக் கொண்ட மூவரையும் விளக்க முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவை வெட்டி படுகொலை செய்துள்ளனர். காவலர் அழகுராஜா சிறப்பு ஆய்வாளரை வெட்டுவதை பார்த்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து குற்றவாளிகள் தப்பிய நிலையில் மூர்த்தி மற்றும் தங்கபாண்டி இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர். இன்று காலை தேடப்பட்டு வந்த மணிகண்டனை விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது காவல்துறையினர் மீது மணிகண்டன் தாக்கியதாக கூறப்படுகிறது. தற்காப்புக்காக மணிகண்டனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் மணிகண்டன் தற்போது சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் எனவும் ஐஜி செந்தில்குமார் புதிய தலைமுறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார்.